Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த உண்மை சம்பவம், ஒரு 2 நண்பர்கள் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க பேக்கரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேக்கரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படி அவர்கள் தனியாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்குறாங்க. பேக்கரியில ரூம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுல ஆட்கள் அதிகமா இருக்கிறதுனால, வசதியா இல்லாத காரணத்தினால அதே ஏரியாவில் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்குறாங்க. அப்படி அவர்கள் தங்கி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நடந்த அமானுஷ்யம் மற்றும் அதிபயங்கரமான உண்மை சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவுல பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, அந்த அதிபயங்கரமான உண்மையான வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அமானுஷ்ய அதிபயங்கர சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் சேலம் மாவட்டம் 5 ரோடு பகுதியில் நடந்ததுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு சொன்னது, இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த சங்கர் நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காருங்க. இந்த சங்கரும் இவருடைய நண்பர் சேகர் 2 பேருக்கும் நடந்த அந்த அதிபயங்கர சம்பவங்க. இவர்கள் இருவரோட சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டங்க. புதுக்கோட்டையிலிருந்து வேலை பார்க்கறதுக்காக இவங்க சேலம் போயிருக்காங்க. சேலத்துல போயிட்டு ஒரு பேக்கரியில வேலை பார்க்கறாங்க. அந்த பேக்கரியில இந்த சங்கர் கேஷியராகவும், அந்த சேகர் அதே பேக்கரியில டீ மாஸ்டராகவும் அவங்க வேலை பார்க்கறாங்க. இந்த பேக்கரி மட்டும் கிடையாது, அங்கு நிறைய பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரி அனைத்துக்குமே அந்த பேக்கரியோட ஓனர் தனியா ஒரு பெரிய வீடு வாடகைக்கு எடுத்து அதுல தங்க வச்சிருக்காரு. அங்கு ஆட்கள் அதிகமா இருக்கிறதுனால, வசதி குறைவா இருக்கிறதுனால இந்த சங்கரும் சேகரும் தனியா வீடு எடுத்து தங்கலான்னு முடிவு பண்ணி அந்த 5 ரோடு பகுதியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இவர்கள் வீடு தேடி அலைகிறாங்க. ஒரு நாள் வீடு தேடி அலைஞ்சு முடிஞ்சு ஒரு சிறிய மலை அடிவாரங்க. கிட்டத்தட்ட 5 ரோட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி அந்த காலகட்டத்தில் இவர்கள் இருவரும் சைக்கிள் வச்சிருக்காங்க. இவர்கள் இருவரும் ஒரே பேக்கரியில வேலை பார்க்கறாங்க. அந்த பேக்கரியில இவர் கேசியராவும் அந்த சேகர் டீ மாஸ்டரும் இருக்கிறதுனால காலையில 9 மணிக்கு வேலைக்கு போகணும், இரவு 9 மணிக்கு வேலை முடியும். இருவருமே சைக்கிள்ல வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வர்றதுக்கு 10-11 மணி ஆகும். அப்படி அவர்கள் அந்த 5 ரோடு பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மலை அடிவார பகுதியில ஒரு விசாலமான ஒரு ஓட்டு வீடு ஒன்று வாடகைக்கு இருக்குது. அந்த வீடை போய் பார்க்கறாங்க. வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த வீடு வாடகையும் ரொம்ப கம்மியா இருக்குது. இவர்களுக்கு சந்தேகமா இருந்தாலும் வாடகை ரொம்ப கம்மியா இருக்கு, தண்ணி வசதி மிக அருமையா இருக்கு. அதனால அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துறாங்க. பக்கத்துல தாங்க கொஞ்சம் தூரத்துல ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. அங்கு இவர்கள் பணத்தை அட்வான்ஸா கொடுத்துட்டு வாடகைக்கு எடுத்துறாங்க. அந்த ஏரியா ஒரு நீளமான தெருங்க. ஒரு மண்சாலை நேர போயிட்டு அந்த மலை அடிவாரத்துல அந்த மலையை நோக்கி போகும். அந்த மலைக்கு பக்கத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் இந்த ஓட்டு வீடு இருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றுமா வீடு இருக்கும். நெடுக அந்த வீட்டு ஓரத்துல எல்லாம் தென்னை மரமா அப்படி நிறைய இருக்கும். அங்கு எல்லாமே பெயிண்ட் அவ்வளவுதான் அடிச்சிருக்க மாட்டாங்க. எல்லா வீட்டிலுமே சுண்ணாம்பு அடிச்சு வெள்ளையாத்தான் வீடுகள் நிறைய இருக்கு. ஒரு சில வீடுகள் மட்டும்தான் அங்கு காங்கிரீட் வீடுகளாகவும், மற்ற வீடுகள் அனைத்துமே ஓட்டு வீடுகளாக இருக்குது. அந்த தெருவில் அவர்கள் அந்த வீடை வாடகைக்கு எடுத்து அங்கு தங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு மேல ஆகுதுங்க. ஒரு வாரம் 10 நாள் மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இவங்க அந்த வீட்டுல தங்கியிருக்காங்க. நல்ல வசதியா இருக்கு அந்த வீடு. காலையில 9 மணிக்கு வேலைக்கு போவாங்க. அவங்க வேலையை முடிக்கிறதுக்கு இரவு 9 மணி ஆகும். அப்படியே அவர்கள் எங்காவது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இவர்களுக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அந்த சைக்கிள்ல ஏறி அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் வந்தாங்கன்னா 10-10:30 ஆகுங்க. இரவு 10-10:30க்கெல்லாம் வந்து வீட்டுக்கு சேர்ந்துருவாங்க. இந்த 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே துணியெல்லாம் துவைச்சு போட்டு படுக்கிறதுக்கு ஒரு 11 மணிக்கு மேலாகும். அப்பொழுது அந்த காலகட்டத்தில் இவர்கள் ஆளுக்கு ஒரு பட்டன் செல் வந்த காலங்க. இவங்க பட்டன் செல் வச்சிருந்திருக்காங்க. இவர்கள் அந்த வீட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு இரவு நேரத்தில் ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடக்குதுங்க. அப்படி இருவரும் வேலையை முடிச்சு இரவு 10:30 ஒரு 11 மணி இருக்கும் இரவு நேரம். அந்த வீட்டை பத்தி நம்ம சொல்லணும்னா, இந்த மண்சாலை இருக்கு பாருங்க. அந்த மண்சாலையிலிருந்து இடதுபுறம் திரும்பின உடனே இவங்க வீடு தாங்க அந்த தெருவிலே கடைசி வீடு. அப்படி இடதுபுறமா அந்த வீடு இருக்கும். நேர போனோம்னா அந்த மலை மேல ஏறுற மாதிரி அந்த பாதை போகும். அந்த வீட்டை சுத்தி சின்னதா ஒரு வேலி போட்டிருப்பாங்க. முள்வேலி மாதிரி போட்டிருப்பாங்க. இயற்கை வேலி மாதிரி இருக்கும். அந்த வேலியை தாண்டி போனோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு கிணறு. அங்குதான் இவங்க துணி துவைக்கிறது, பாத்ரூம் எல்லாமே வெளியில தான் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ள போனோடனே ஒரு சின்ன வராண்டா மாதிரி ஓட்டுல வாரம் இறக்கி இருக்கும். உள்ள ஒரு பெரிய ஹாலுங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஒரு சின்ன கிச்சனு, ஒரு சின்ன சாமி ரூம் மாதிரி இருக்கும். இவர்கள் இருவரும் பேச்சுலர்னால அவங்க சாமி ரூம் யூஸ் பண்றதுல. அதை தாண்டி போனா ஒரு பெட்ரூம் இருக்கும். பின்னாலையும் வழி, அதாவது 2 பக்கம் வழி உள்ள வீடுங்க. அப்படி அந்த இரவு நேரத்துல இவர்கள் 2 பேருமே வீட்டுக்கு வந்ததற்கு அப்புறம் நல்ல ஆழ்ந்த உறக்கம். இவர்கள் 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. சரியா ஒரு 2 மணி இருக்கும். சங்கரோட போன் வருதுங்க. அந்த போன் சத்தம் கேட்டு இந்த சங்கர் முழிச்சு இந்த போன் எடுத்து பார்க்கறான். அப்ப இந்த சங்கரோட போன்ல எந்த ஒரு போன் வந்ததுக்கான தடயமும் கிடையாது. இப்ப நமக்கு போன் வந்த சத்தம் கேட்டுச்சே அப்படின்ட்டு இந்த சங்கரும் மெதுவா மறுபடியும் போன் எடுத்து செக் பண்ணி பார்க்கறான். இவனுக்கு எந்த போன் வரல. உடனே சேகரோட போன் எடுத்து பார்க்கறான். அவனுக்கு இந்த போன் வரல. இப்ப நமக்கு போன்
போன் வந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அப்படியே அவன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்துட்டு வெளியில வர்றான். பாத்ரூம் வெளியில தானே இருக்கு, அப்படியே வெளியில வர்றாங்க. வெளியில வந்து அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்க அந்த பாத்ரூம்ல இவன் பாத்ரூம் போறாங்க. அப்படியே பாத்ரூம் போயிட்டு அந்த கிணத்தடி பக்கத்துல இருந்து அப்படியே மெல்ல நடந்து வந்து லெப்ட் ஹேண்ட் சைட்ல தாங்க வீடு இருக்குது. அப்படி வீட்டு பக்கமா திரும்பும் பொழுது இவங்க வீட்டை சுத்தி மரவேலி தானங்க இருக்கு. அப்படி அந்த மரவேலியில ஒரு கேட்டு போட்டுருங்க. அந்த கேட்டு மரப்பட்டியல்ல அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கேட்டுக்கு பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு உள்ளுணர்வு தோணுதுங்க. இந்த நேரத்துல யாருப்பா நிக்கிறது அப்படின்னா இவனும் மெல்ல திரும்பி பார்க்கறான். அங்க ஒரு பெண் நிக்கிற மாதிரி இவனுக்கு தத்ரூபமா தெரியுதுங்க. இவனும் நல்ல கண்ணை முழிச்சு திரும்பி பார்க்கறான். அந்த உருவம் அங்க இல்ல. இப்ப யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவனும் தலையை சொரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் உள்ள போறான். உள்ள போய் கதவை சாத்தி படுக்கிறான். இவனும் யோசனையிலே அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த சேகர் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கான். இந்த சங்கர் யோசனையிலே படுத்துக்கிட்டு இருக்கான். நமக்கு அந்த போன் வந்தது வித்தியாசமா இருக்கு. வெளியில நம்ம பாத்ரூம் போயிட்டு வரும்பொழுது அந்த கேட்டு பக்கத்துல யாரோ ஒரு பொண்ணு நின்ன மாதிரி இருந்துச்சு. திரும்பி நல்லா பார்க்கும்பொழுது அந்த உருவம் அங்க இல்ல. என்னது வித்தியாசமா இருக்கு, போன் சத்தம் கேட்டுத்தானே நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னு இவனும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு அந்த பின் கதவு தட்டுற அந்த சத்தம் கேக்குதுங்க. இந்த நேரத்துல யாரா பின் கதவை தட்டுறது அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் பயம். மெல்ல எழுந்து வர்றான். எழுந்து சேகரை எழுப்பி பார்க்கறான். அந்த சேகர் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கான். சரி யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு இந்த சங்கர் மெல்ல வந்து அந்த கதவு பக்கம் யாரு யாரு அப்படின்னு கேட்கிறான். அந்த தட்டுற சத்தம் அப்படியே நின்றுதுங்க. மறுபடியும் இந்த சங்கர் கதவை திறக்கல. அப்படியே மெல்ல ஜன்னல் ஒண்ணு இருக்குங்க. அந்த கதவை திறந்து மெல்ல எட்டி பார்க்கறான். அங்க எந்த ஒரு உருவமும் இல்ல. எந்த ஒரு அமானுஷமும் அவனுக்கு தென்படல. இவன் மறுபடியும் அந்த ஜன்னலை சாத்திட்டு எல்லா கதவும் சரியா பூட்டி இருக்கா அப்படின்னு இந்த சங்கர் மெல்ல வந்து தன்னோட படுக்கையில படுக்கிறான். படுத்து இவன் மறுபடியும் பயத்தின் உச்சியில இருக்கிறாங்க. அந்த இரவு நேரம் இவனுக்கு போன் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த போனும் யாரும் கிடையாது. வெளியில பாத்ரூம் போயிட்டு வர்றான். அங்க ஒரு உருவத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. திரும்ப பார்க்கும்போது அங்க உருவமும் கிடையாது. உள்ள வந்து படுத்திருக்கான். பின்பக்க கதவு சத்தம் கேட்குது. அதை போய் திரும்பி பார்க்கறான். அங்கும் யாரும் இல்லை. இப்ப மறுபடியும் உச்சக்கட்ட பயத்துல இவன் படுத்திருக்கான். இந்த சேகரை எழுப்பி பார்த்தான். அவன் எந்திரிக்கவே இல்லை. இவனுக்கு தூக்கம் வரவில்லைங்க. இவனுக்கு தூக்கம் வராம கண்ணை மூடி படுத்திருக்கான். இந்த சத்தம் மறுபடியும் கேட்குது. முன்பக்க கதவுல யாரோ தட்டுற அந்த சத்தம் கேட்குது. இப்ப இந்த சங்கர் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு அவனோட குலதெய்வம் அந்த கற்பனை நினைச்சுக்கிட்டு இழுத்து போத்தி படுக்கிறாங்க. ஒரு 15-20 நிமிஷம் போயிருக்கும். அந்த கதவுல தட்டப்படுற அந்த சத்தம் ஒரு 5-6 தடவை தான் டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டிருக்கும். அப்படியே அந்த சத்தம் அப்படியே இல்லாம போச்சு. அப்படியே இவன் எப்ப தூங்குனான்னு அவனுக்கே தெரியல. ஒரு 3-4 மணி வாக்குல அவனும் தூங்கிடுறான். தூங்கி எழுந்து காலையில இரவு நடந்த அனைத்து விஷயத்தையும் இந்த சேகர் கிட்ட சொல்றாங்க. ஒண்ணு விடாம இரவு இந்த மாதிரி போன் வந்த மாதிரி இருந்துச்சுடா. ஆனா எழுந்து பார்த்தேன், யாருன்னு தெரியல. பாத்ரூம் போகையில ஒரு உருவத்தை பார்த்தேன். திரும்ப பார்க்கும்பொழுது அந்த உருவத்தை காணோம். 2 பக்கம் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு தெரியல. இங்க ஏதோ வித்தியாசமா நடக்குதுடா அப்படின்னா அந்த சேகர்ட்ட இவனும் சொல்றான். அந்த சேகர் மெல்ல சிரிச்சிட்டு, ஏண்டா உனக்கு வேற வேலையே இல்லையா, ஏதாவது ஒரு பீதியை கிளப்பிக்கிட்டே இருப்பியா, பேசாம வாடா அப்படின்னு இவனை மட்டும் தட்டிட்டு மறுநாள் வழக்கம் போல இவர்கள் வேலைக்கு போறாங்க. அப்படி இருவருமே சீக்கிரமா வேலைக்கு கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு போறதுனா இவர்கள் எப்பொழுதுமே 8 மணிக்கு தான் இங்கிருந்து கிளம்புவாங்க. அன்று இந்த சங்கர் 7 மணிக்கெல்லாம் கிளம்பி அவனை கையோட பிடிச்சி கூட்டிட்டு போறான். பாடா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு. இல்லடா நான் வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு இந்த சேகர் வேலைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இந்த சைக்கிள்ல அந்த சேகர் போறான். இந்த 5 ரோடு பகுதியில் போயிட்டு இந்த சங்கர் அங்கிருந்து பக்கத்துல ஒரு முனீஸ்வரன் கோயில் இருந்திருக்கு. அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு இவர் காலையில வேலைக்கு வந்துடுறான். அன்று 2 பேருமே வேலையை முடிச்சிட்டு அவர்கள் இரவு பெரும்பாலுமே அங்கேயே சாப்பிட்டுட்டு வருவாங்க. சில நேரம் அசைவ உணவுகள் வாங்கிட்டு வந்தா அதுவும் இந்த சேகருக்கு அந்த மது பழக்கம் இருந்திருக்குங்க. எப்பொழுதாவது மது குடிக்கணும்னா இந்த அசைவ உணவு வாங்கிட்டு வந்து இவர்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்ற வழக்கம். அப்படி இவர்கள் இருவருமே வந்து வீட்டில் அந்த அசைவ உணவு வச்சு சாப்பிட்றான். இந்த சங்கருக்கு மது குடிக்கிற பழக்கம் கிடையாது. அந்த சேகர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இருவருமே ஒரு 11-12 மணி வரைக்கும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியா பேசிக்கிட்டு அப்படியே துணியெல்லாம் துவைச்சு முடிச்சுட்டு இந்த சங்கரும் படுக்கிறான். அந்த சேகர் அதற்கு முன்னாடியே படுத்துறாருங்க. இருவருமே அந்த பெட்ரூம்ல தான் படுத்திருப்பாங்க. படுத்துட்டாங்க. ஹாலில் வச்சு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே இருக்கு. இவர்கள் சாப்பிட்டது போக மீதியும் அங்க அப்படியே இருக்குது. அப்படியே அவங்க படுத்துட்டாங்க. மறுபடியும் இரவு 2 மணி இருக்குங்க. அந்த நேரம் இவருக்கு மறுபடியும் அந்த நாள் போன் வந்த சத்தம் கேட்டு எழுந்தாருல, அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்டு தங்க எழுதுறாரு. ஆனா அவருக்கு போன் வரவே இல்லைங்க. அடிச்சு சொல்றாரு அவருக்கு போன் வரவே இல்லை. ஆனா போன் வந்த அந்த சத்தம் கேட்டு இந்த சங்கர் மெல்ல எழுந்துறாங்க. எழுந்து இந்த போன் எடுத்து பார்க்கறான். மறுபடியும் போன் வரவே இல்லை. இவனுக்கு மறுபடியும் அந்த பயம் மெல்ல தொற்றிக் கொள்ளுது. அந்த நேரம் ஜன்னல்ல இருந்து அந்த காத்து சிலுசிலுன்னு அடிக்குது. அதுல ஒரு சன்னல் மட்டும் மெல்ல அப்படி படார்னு அடிச்சுட்டு மூடுது. அதுல திடிக்கிட்ட சங்கர் மெல்ல மறுபடியும் அந்த சன்னலை போய் மூடிட்டு எழுந்து அப்படியே ஹால்ல வராங்க. ஹால் நோக்கி அவன் வந்து
அந்த வெளிப்புறமா ஏற்கனவே முத நாள் இரவு வெளியில அந்த கேட்டுக்கு பக்கத்துல ஒரு பெண்ணோட உருவத்தை பார்த்தான்ல, அப்படி ஏதாவது ஒண்ணு இப்ப தென்படுதா அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறுல வெளியில வந்து அந்த ஜன்னலை மெதுவா திறந்து, அதாவது ஹால்ல இருந்துகிட்டே அப்படியே முன்பக்க அந்த ஜன்னலை மெதுவா திறந்து அவன் உற்று நோக்கி பார்க்கறாங்க. இவன் நினைச்சது மாதிரியே அந்த கேட்டுக்கு பக்கத்துல ஒரு பெண்ணோட உருவம் அப்படியே தத்ரூபமா இவனுக்கு தெரியுதுங்க. அந்த அரை இருட்டுல சேடவா அப்படியே ஒரு உருவம் இவனை நேருக்கு நேரா அப்படியே பாக்குது. அதை பார்த்தா அவனுக்கு அப்படியே கைகாலெல்லாம் உதறல் எடுத்து மேலெல்லாம் வேர்த்து போய் அப்படியே பின்னால வர்றான். வேகமா போய் படுக்கையில படுக்கிறான். கொஞ்ச நேரம் படுத்திருக்காங்க. கொஞ்ச நேரம் படுத்திருந்தவன் இதை நினைச்சுக்கிட்டே படுத்திருக்கான். சேகரை இந்த சங்கர் எட்டி மிதிக்கிறான். சேகர் எழுந்திருக்கவே இல்லை. இந்த சங்கர் இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த வீட்டுக்குள்ள, அதாவது அந்த கிச்சன்ல அந்த ஜன்னல் கதவு திறக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த கிச்சன்ல இருந்து சில பாத்திரங்கள் கீழே விழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இவர்கள் அங்கு சமைச்சு சாப்பிட்றது கிடையாதுங்க. தண்ணி பாட்டில் மற்ற விஷயங்கள்லாம் அந்த கிச்சன்ல தான் வச்சிருப்பாங்க. அங்க இருந்த அந்த ஜன்னல்ல வச்சிருந்த அந்த பொருட்கள்லாம் கீழே விழுகிற அந்த சத்தம் கேட்டு இந்த சங்கர் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மெல்ல அந்த கிச்சனை நோக்கி நடந்து போறாங்க. கீழே அந்த தண்ணி பாட்டில், அந்த தண்ணி டம்ளர், சொம்பு அனைத்தும் கீழே விழுந்து கிடக்குது. ஜன்னல் திறந்தபடியே கிடக்கு. இந்த சங்கர் அந்த ஜன்னலை மெதுவா பார்க்கறான். அங்கு எந்த உருவமும் இவனுக்கு தென்படல. வேகமா போனவன் அந்த ஜன்னலை மறுபடியும் சாத்தி லாக் போட்டுட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே சுத்தி முத்தி பார்க்கறான். பின்னாலையும் போய் பார்க்கறான், ஜன்னல் ஏதாவது திறந்திருக்கா அப்படின்ட்டு. ஜன்னல் எதுவும் திறக்கல. அப்படியே இவன் மெல்ல அந்த ஹாலுக்கு வர்றான். பின்னால போயிட்டு அந்த ஹாலுக்கு வர்றான். வந்தவனுக்கு பேர் அதிர்ச்சிங்க. என்னன்னு பார்த்தா அந்த முன்பக்க கதவு அப்படியே திறந்து கிடக்குது. பாதி திறந்தபடியே கிடக்கு. இவன் அப்படியே பதபதச்சு பார்க்கறான். அப்படி அந்த கதவை திறந்து அந்த முன்பக்க கதவுல இருந்து யாரோ நடந்து வந்த அந்த தடம் அப்படியே இவனுக்கு தத்ரூபமா தெரியுதுங்க. அப்படி அந்த நடந்து வந்த தடம் தெரியும் பொழுது நேர அந்த தடம் படுக்கையறை நோக்கி தாங்க போயிருக்கு. இவன் பதபதச்சு மெதுவா அந்த பெட்ரூமை போய் எட்டி பார்க்கறான். அங்கு சேகர் தூங்கலைங்க. தூங்காம அப்படியே கண் விழித்தபடி அப்படியே உட்காந்து இவனை பார்க்கறான். அப்பதாங்க இந்த சங்கருக்கு உயிரே வந்திருக்கு. ஏண்டா பாத்ரூம் முடியா கதவை சாத்த மாட்டியாடா அப்படின்னு இந்த சங்கர் வேகமா போயிட்டு அந்த கதவை இழுத்து சாத்துறான். அந்த வெளிக்கதவை சாத்தி விட்டு இந்த பெட்ரூமை நோக்கி உள்ள வந்தவனுக்கு ஒரு வித்தியாசமான வாசனை வருதுங்க. வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு மல்லிகைப்பூ வாசனை அந்த ரூம் முழுக்க வீசுதுங்க. இவங்க ரெண்டு பேருமே நைட்டு நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுருக்கானுங்க. அந்த நான்வெஜ் சாப்பிட்டதுல இவன் மது குடிச்சிருக்கான். அந்த நாத்தம் தான் இவன் நேரம் வந்துச்சு. இப்ப எப்படி மல்லிகைப்பூ வாசனை வருது அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கறான். ஆனா அந்த மல்லிகைப்பூ வாசனை வருது. இந்த சேகரை உற்று நோக்கி பார்க்கறான். ஏண்டா அவ்வளவு நேரம் உன்னை எட்டி மிதிச்சேன், அவ்வளவு நேரம் எழுப்புனேன், நீ எந்திரிக்கவே இல்லை, அன்னைக்கு சொன்னேன் நீ நம்பவே இல்லை, இன்னைக்கு நான் அந்த உருவத்தை மறுபடியும் நான் பார்த்தேன்டா அப்படின்னு இந்த சேகர்கிட்ட சொல்லும் பொழுது இந்த சேகர் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டவே இல்லை. அவன் ஃபுல் போதையில இருந்த மாதிரி அப்படியே தலையை கீழே குனிந்தபடியே அப்படின்னு செய்கையில தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சங்கர் உனக்கிட்ட போய் சொல்றேன் அப்படின்ட்டு மறுபடியும் இழுத்து பூத்திட்டு இந்த சங்கர் படுக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஹால்ல நடமாடுற அந்த சத்தம் கேட்டு மறுபடியும் சங்கருக்கு தூக்கம் கலையுதுங்க. ஒரு 3 மணி இருக்கும். வெளியில வந்து பார்க்கறான். இவர்கள் சாப்பிட்டு விட்டு மிச்சம் மீதியெல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அதை எடுத்து மறுபடியும் சேகர் சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட நைட்டு 9-10 மணிக்கு வாங்கிட்டு வந்தது. இங்கு காலையில மீதி இருக்கிறத காலையில குப்பையில போடலாம் வச்சிருக்காங்க. ஆனா இந்த சேகர் மறுபடியும் 3 மணிக்கு அதை எடுத்து சாப்பிட்றாங்க. பல்லு பதக்குன்னு அள்ளி சாப்பிட்றாங்க. 2-3 புரோட்டா இருந்திருக்கு, இந்த அசைவ உணவு இருந்திருக்கு. அதெல்லாம் மிச்ச மீதி அனைத்தையும் இந்த குழம்பு எல்லாத்தையும் ஊத்தி அப்படியே வாரி அடிக்கிறான். என்னடா இந்த நேரத்துல சாப்பிட்ற, ஏன்டா நைட்டு நல்லா தானே சாப்பிட்டேன் இந்த சங்கர் கேட்கிறான். அந்த சங்கர் கேட்கறதுக்கு எந்த ஒரு பதிலும் அவன்கிட்ட வரல. இந்த சங்கரும் இந்த சேகர் உள்ள இருக்கான் அப்படிங்கிற அந்த தைரியத்துல மறுபடியும் கதவை திறந்து பாத்ரூம் போயிட்டு வேகமா வந்து கதவை தாளிட்டு மறுபடியும் போய் படுத்துறாங்க. இந்த சங்கர் படுத்துறான். அதற்கப்புறம் 2-3 நாட்கள் போகுது. இந்த சேகரோட நடவடிக்கை சுத்தமா மாறுதுங்க. இந்த கடையில 12 மணி நேரம் அவங்க கடையில 2 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்ப்பாங்க. இந்த இரவு நேரத்திலும் ஒன்னா தான் இருப்பாங்க. இந்த சேகரோட நடவடிக்கை அன்னையிலேருந்து மாறுதுங்க. காலையில இந்த சங்கர் பூஜை புனஸ்காரம்லாம் கடையில இந்த சங்கர் தானங்க கேசிரு. அந்த கடைக்கு இன்சார்ஜ், முழு பொறுப்பு. எல்லா சாமிக்கும் தீபாரணை காட்டி தெய்வத்துக்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வியாபாரத்தை தொடங்குறது வழக்கம். அப்படி இவர்கள் வியாபாரத்தை தொடங்கும் பொழுது அந்த மல்லிகை பூவை வாங்கி கொண்டது வச்சு எல்லா சாமிக்கும் அவன் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சேகர் டீ போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் இந்த மல்லிகை பூவை பாதி எடுத்துக்கொண்டே அந்த டீ பட்டறையில கொண்டே வச்சிருவாருங்க. ஏன்டா உனக்கு மல்லிகைப்பூ டீ மேசைக்கு தேவை, அங்கே எதுக்கு மல்லிகைப்பூ வேணாம் சாமிக்கு போடலாம்னு இந்த சங்கர் கேட்கும் பொழுது அந்த சேகர் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு வலுக்கட்டாயமா வாங்கி வச்சுக்கிறது. இந்த 2 நாட்களும் இந்த சேகர் இந்த சங்கர்கிட்ட சரியாகவே முகம் கொடுத்து பேசல. இதுல இந்த சங்கருக்கு வருத்தம் இருந்திருக்கு. எப்பவாவது சண்டை போட்டா தான் நாங்க பேசிக்காம இருந்திருப்போம். ஆனா இவன்ட்ட நான் எந்த சண்டையுமே போடலையே. அன்னைக்கு நான் யதார்த்தமா தான் கேட்டேன், இந்த இரவு நேரத்துல எதுக்குடா இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்றேன்னா அதனால கோச்சிக்கிட்டானா அப்படின்னு இந்த சங்கர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இரவு 2 பேருமே மறுபடியும் சாப்பாடெல்லாம் பார்சல் வாங்கிட்டு நான்வெஜ்
நான்வெஜ் வாங்கிட்டு மறுபடியும் அங்க வந்து படுக்கிறாங்க. இந்த சேகர் தான் அந்த சங்கர்கிட்ட சரியா பேசுறது கிடையாதுல்ல, அதனால சங்கர் வந்து குளிச்சு முடிச்சுட்டு படுத்துறான். இந்த சேகர் இரவு நேரம் தனியா உட்காந்து சாப்பிட்றான். அவன் சாப்பிடும் பொழுது இந்த சங்கருக்கு சத்தம் கேட்குது. இந்த சேகர் யார் கூடவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவன் யார் கூடடா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மெல்ல காதை கூர்ந்து கவனிக்கிறான். பக்கத்துல யார் கூடவே பேசுற மாதிரியே தனியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் இந்த சங்கருக்கு அந்த மல்லிகைப்பூ வாசனை மறுபடியும் வருது. இவன் மெல்ல எழுந்து டயத்தை பார்க்கறான். 2 மணிங்க. 2 மணிக்கு இந்த நேரத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானே. மெல்ல எட்டி பார்க்கறாங்க. அப்ப இவன் யார் கூடவோ பேசிக்கிட்டு இருக்கான். அந்த கதவு அப்படியே திறந்திருக்கு. இந்த சங்கர் மெல்ல டே அப்படின்னு சத்தம் போட்ட உடனே அப்படி பேசிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு தலையை குனிஞ்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். என்னடா இன்னமா சாப்பிட்ற, யார்கிட்டடா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த சங்கர் கேட்கறாங்க. அந்த சங்கருக்கு அது வரைக்கும் சந்தேகம் வரலைங்க. இப்படி பேய் பிசாசு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சேகர்ட்ட பேசினா அவனுக்கு அதுல நம்பிக்கையே இல்லை. அதை பத்தி பேசினாலே அவன் நக்கலும் நையாண்டியமா பண்ணுவானே. அப்படிங்கிறதுனால இந்த சேகரோட உடம்புல ஏதாவது ஆன்மா வந்திருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணமே அவனுக்கு இல்லை. ஆனா அன்னைக்கு இரவு நடந்ததை அவன் பார்க்கும்போது தான் அவனுக்கு ஈரக்குலைய ஆடி போச்சு. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதை நான் முழுசா சொல்றேன் கேளுங்க. இவன் சேகரை திட்டி விட்டு அந்த கதவை சாத்திட்டு நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து படுக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சேகரம் மறுபடியும் அங்க வந்து படுக்கிறாங்க. அது ஒரு சின்ன ரூம்பு. அந்த ஓரம் அவன் படுத்திருப்பான், இந்த ஓரம் அவன் படுத்திருப்பான். 2 பேரும் பாயை விரிச்சு தாங்க படுத்திருப்பாங்க. அந்த ஓரத்துல அவனும் இந்த ஓரத்துல இவனுமே படுத்திருப்பாங்க. மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் இவனுக்கு தூக்கம் போகுது. வெளில எழுந்து பார்க்கறான். ஆழ்ந்த உறக்கத்துல அந்த சேகர் இருக்கான். யோசிச்சு பார்க்கறான். இவனோட செயல் வித்தியாசமா இருக்கு, நம்மள்ட்ட பேசவும் மாட்டேங்கிறான், என்ன பிரச்சனைனே தெரியலையே அப்படின்னு மெல்ல எழுந்தவன் மறுபடியும் அந்த ஹால்ல இருந்து பார்ப்போம் அங்கு ஏதாவது அந்த உருவம் தென்படுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு மெல்ல இவனும் அந்த ஹால்ல போய் அந்த ஜன்னலை மெதுவா திறக்கிறான். மெல்ல பார்க்கறான். அங்கு எந்த உருவமும் இவனுக்கு தென்படல. கொஞ்சம் மனசு ஆறுதல் படுத்திட்டு கதவை சாத்திட்டு நேர அந்த கிச்சனை நோக்கி தண்ணியை குடிக்க வர்றான். அந்த நேரம் ஹால்ல காலடி சத்தம் கேட்குது. இவன் கிச்சனை விட்டு சுத்தமா நகரவே இல்லை. சங்கர் அப்படியே கிச்சன்ல இருந்துகிட்டே காதுல அப்படியே நோட்டமிட்டு கேட்கறான். இவனுக்கு அந்த காலடி சத்தம் மெல்ல கேட்குது. அப்படி கேட்கும்போதே அந்த மல்லிகைப்பூ வாசனையும் வருதுங்க. வரும்பொழுதே இவனுக்கு மறுபடியும் உடம்பெல்லாம் உதறல் எடுக்குது. இப்போ போய் அவன்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டானே அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் அவன் போகாமலே அப்படியே அங்கேயே இருக்கிறான். கொஞ்ச நேரம் அந்த காலடி சத்தம் கேட்டு அந்த கதவு திறக்கிற மெல்ல அந்த கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. இந்த சங்கருக்கு உயிர் நாடியே அதிர்ந்து போற மாதிரி அப்படி ஒரு பயங்க. ஏன்னா இவன் படுத்திருக்கும் போதுதான், இவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இப்ப இவன் அந்த ரூம்ல கிச்சன்ல தண்ணியை குடிக்கும் பொழுதே அவனுக்கு அந்த மல்லிகைப்பூ வாசனை வருது. யாரோ ஹால்ல நடக்கிற அந்த சத்தம் கேட்குது. அந்த கதவு மெல்ல திறக்கிற அந்த சத்தம் கேட்குது. இவன் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வந்து பார்க்கறான். இவன் எதிர்பார்த்தது மாதிரியே அந்த கதவு மெல்ல திறந்திருக்குது. அந்த கதவு திறந்த மினிக்கு அங்கிருந்து ஒரு காலடி மெல்ல இவர்கள் பெட்ரூமை நோக்கி போயிருக்குங்க. சாம்பல்ல யாராவது நடந்துட்டு வீட்டுக்குள்ள நடந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு காலடி தெரியுது. இவன் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உள்ள சேகர் படுத்திருந்தானே அப்படின்னு மெல்ல எட்டி அப்படியே பார்க்கறான். இவனால இவன் கண்ணை நம்ப முடியல. அப்படி ஒரு காட்சியை இவன் பார்க்கறான். அப்படி என்னன்னா, இந்த சேகர் ஒரு பெண்ணுடன் நிர்வாண கோலத்துல ஒரு ஆண் எப்படி இருப்பானோ அதே மாதிரி அந்தரத்துல அப்படியே மிதக்கிற மாதிரி இந்த சங்கரோட கண்ணுக்கு தெரியுதுங்க. இந்த சேகரோட உடம்புல ஒட்டு துணி கிடையாது. அப்படி இருக்கிறான். இவனுக்கு ஈரக்குலைய ஆடிடுச்சு. உடனே கத்திரான். கத்துன அடுத்த செகண்ட் அப்படியே ஓர்க்கணிச்சிட்டு அந்த சேகர் கீழே விழுந்து அந்த பிச்சிட்ட இழுத்து போத்தி படுக்கிறான். இவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அந்த நேரத்தை விட்டு நம்ம வெளியிலையும் போக முடியாது அப்படின்னு கருப்பான்ட்டு அவன் உள்ளேயும் போகல, ஹாலுக்கும் போகல. மறுபடியும் தண்ணி குடிக்கிற அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறான். கிட்டத்தட்ட இது நடக்கிறது 2:30-3 மணிக்கு. இவன் விடிய விடிய அப்படியே உட்காந்துறான். 4-5 மணி இருக்குங்க. அதுக்கடையில அந்த ரூமை விட்டு வெளியில வரல, அதாவது அந்த கிச்சனை விட்டு வெளியில வரல. விடிய கால ஒரு 4-5 மணிக்கு தாங்க மறுபடியும் அந்த சேகர் படுத்திருக்க, அதாவது இவனும் படுத்திருக்க அந்த ரூமுக்குள்ள போய் மெல்ல எட்டி பார்க்கறான். அந்த சேகர் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கான். இவனும் மறுபடியும் ஒரு 6 மணிக்கா படுக்கிறான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 8 மணி வரை தூங்கிட்டு அப்பொழுது இந்த சேகர் அவனை எழுப்புறான். அந்த சேகரை பார்த்து முதல் முறையா இந்த சங்கருக்கு பயம் வருதுங்க. அப்படி எழுந்து மறுபடியும் குளிச்சுட்டு இந்த சேகரையும் கூட்டிக்கிட்டு மறுபடியும் கடைக்கு போறான். கடைக்கு போனா இவன் தான் 3-4 நாளா இவன்ட்டு சரியாவே பேசுறது இல்லையே அப்படின்னு யோசிச்சவனுக்கு அன்னைக்கு தான் விட தெரிஞ்சிருச்சே. இப்பதான் அவனுக்கு தெரியுது அவனோட உடம்புல ஏதோ ஒரு பெண்ணோட ஆன்மா தான் பூந்துருக்கு அப்படின்னு இந்த சங்கருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 3 நாளா சங்கர் அனுபவிச்சான். இப்ப அந்த ஆன்மா சேகரோட உடம்புக்குள்ள போயிருச்சு. சங்கருக்கு தெய்வத்தோட நம்பிக்கை இருந்தாலும் இவனுக்கு ரொம்ப இந்த சங்கர் ரொம்ப பயப்படுவானா. அப்படி இருக்கும் பொழுது இந்த சேகரும் அமைதியா இருக்கான். அங்க நடந்ததை யாருக்கிட்டையாவது சொல்லணும். தன்னோட கடையில வேலை பார்க்குற சப்ளையர் பையங்க அவன்கிட்ட நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு ராத்திரி தயவு செய்து துணைக்கு நீ வந்து படுறா, நீ எங்களோட வந்துடுறா, எங்க ரூம்ல வந்து படுறா அப்படின்னு அந்த சங்கர் சொல்றான். இவன் நடந்த விஷயத்தை பூரா சொல்றான். அந்த சப்ளை பார்க்குற அந்த பையனும் சொல்றான், ஆமாண்ணே நானும் பார்க்குறேன், டீ மாஸ்டர்னே 3-4 நாளா சரியா பேசுறது கிடையாது. ஏதாவது நான் ஆர்டர் சொன்னா லைட் டீ சொன்னா ஸ்ட்ராங்கா டீ போடுறாரு, ஸ்ட்ராங் டீ போடுனா லைட்டா போறாரு, சக்கரை இல்லாம கேட்டா சக்கரை அதிகமா போறாரு. இப்படியே நடக்குதுனே. இதை நான் உங்கள்ட்ட சொல்லலாம்னு இருந்தேன், சொன்னா தப்பா எடுத்துக்கீங்களோன்னு நான் சொல்லாம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்றான்.
சரிண்ணே நான் இன்னைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இரவு 9 மணிக்கு டியூட்டி முடியுதுங்க. அங்க ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த பேக்கரி, அதாவது சேலத்துல பெரும்பாலும் பேக்கரிலாம் 24 மணி நேரம் நடக்குமாங்க. அப்படி நடக்கும்பொழுது 9 மணிக்கு இவர்களுக்கு டியூட்டி முடிஞ்சு போயிட்டானா 9 மணிக்கு ஷிஃப்ட் வேற ஒருத்தவங்க வந்து மாத்திடுவாங்க. வேற கேசியர் வந்துருவாங்க, வேற டீ மாஸ்டர் வந்துருவாங்க, வேற சப்ளையர் வந்துருவாங்களாம். இவர்கள் மாத்தி விட்டுட்டு இவர்கள் 3 பேருமே அந்த ரூமை நோக்கி போறாங்க. அப்ப சேகர் கேட்கறான், நீ எங்கடா வர்ற அப்படின்னு. இல்லனே, இன்னைக்கு நான் உங்க ரூம்ல தான் தங்க போறேன், அங்க இன்னைக்கு ஆள் அதிகமா இருக்கு எங்க ரூம்ல, அதனால இன்னைக்கு ஒரு நாள் நான் தங்குறேனே அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த சேகர் அப்பத்தாங்க இந்த சங்கரை பார்த்து மெல்ல முறைக்கிறான். முறைச்சு பார்த்துட்டு, ஏன்டா தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா அப்படின்னு அவனையும் கூட்டிக்கிட்டு இவர்கள் 3 பேரும் மறுபடியும் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு இரவு நேரம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுக்கிறாங்க. இந்த சேகர் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடறான். மறுபடியும் 2 மணி வாக்குல இந்த மல்லிகைப்பூ வாசனையும் அந்த வீட்டுக்குள்ள யாரோ நடமாடுற அந்த சத்தமும் கேட்டு இந்த சங்கருக்கு தூக்கம் வரல. இவனுக்கு தான் பழக்கமாயிருச்சே, 1-2 மணி ஆனா அந்த சத்தம் வரதுனால இந்த 2 மணிக்கு மேல அவனுக்கு தூக்கமே வரதுல. மெல்ல எழுந்தவன் இந்த சப்பளை பார்க்கறான்ல, கூட்டிட்டு வந்து படுத்தான்ல, அந்த பையனையும் எழுப்பிடுறான். 2 பேரும் கண்ணை முழிச்சுறாங்க. கண்ணை முழிச்சிட்டு இவர்கள் 2 பேருமே தைரியத்தை வர வச்சுட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. இவர்களுக்கு எந்த உருவமும் தென்படல. அப்படியே வீட்டுக்குள்ள மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள போறாங்க. அப்ப ஒரு பெண்ணோட புணர்ச்சியில இருக்கிற மாதிரி அந்த சேகர் அந்த செயலை மறுபடியும் பண்றான். இதுல அலறி துடிச்சுக்கிட்டு கதவை திறந்துக்கிட்டு வெளியில ஓடி வந்துறாங்க. வெளியில வந்தவங்க பக்கத்துல ஒரு பாட்டி வீடு ஒன்று இருக்குங்க, வயதான தம்பதியர்கள் வாழ்றாங்க. அந்த வீட்டுக்கு போய் இந்த நேரத்துல கதவை தட்டி அவங்க வெளியில வந்து என்னப்பாச்சு ஏதுப்பாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் மேல் மூச்சு கீழ் மூச்சுவாங்க. 2 பேருமே துணைக்கு வந்தவனும் அவனை பயமுறுத்திருக்கான். 2 பேரும் பயந்து போய் அந்த வீட்டு வாசல்ல உட்காரும் பொழுது அவர்கள் 2 பேரையும் பார்த்துட்டு ஏதோ புரிஞ்சுக்கிட்டு தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. குடிச்சுப்புட்டு என்னப்பாச்சு அப்படின்னு இவர்கள் முழு விவரத்தை கேட்கும்போது அங்கு நடந்த விஷயத்தை பூரா இந்த சங்கர் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 வார காலங்கள் நடந்த அனைத்து விஷயத்தையும் இந்த சங்கர் பட்டும் போடாம அந்த வயதான அம்மா கிட்ட சொல்றான். அந்த அம்மாவும் முழுசா கேட்டுக்கிட்டு, அந்த வீட்டுக்கு நீங்க வரும்போது நான் சொல்லலாம்னு இருந்தேன், சரி நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு நான் கம்முன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சங்கர் என்னமாச்சு என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஆமா தம்பி, அங்கு வெளியூரை சேர்ந்த பொண்ணுங்க வந்து ஒரு 3 பேரு அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்தாங்க. இங்க ஏதோ கம்பெனில வேலை பார்த்துருக்காங்க. அவர்கள் காலையில வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் வந்துருவாங்க. நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு தம்பி. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதுல ஒரு பொண்ணு தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த 2 பொண்ணுகளும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் அந்த வீடு பூட்டி தாப்பா கிடந்துச்சு. இப்ப தாப்பா நீங்க வந்தீங்க, சரி நீங்களும் சின்ன பசங்க, உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை நடக்காது நினைச்சையா, அதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னதற்கு அப்புறம் இந்த சங்கரு முதல் வேலையா தன்னோட ஊருக்கு போன் பண்ணி இங்கு நடக்கிற அனைத்து விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றான். சொன்னதற்கு அப்புறம் ஊர்ல இருந்து யாராவது கிளம்பி வாங்க, நான் இவனை தனியாலாம் கூட்டிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சங்கரும் இந்த சேகரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க 2 பேருக்குமே கருப்பன் தாங்க குலதெய்வம். அப்படி அந்த ஊர்ல இருந்து அவங்க மாமாவும் அவங்க சித்தப்பாவும் கிளம்பி நேர இங்கு வர்றாங்க. இவர்கள் இங்கு வர்றதுக்கு இரவு 8 மணி ஆகுது. அதுக்கு இடையில இந்த கடையில மறுபடியும் வேலைக்கு போனான்ல, வேலைக்கு போகும்பொழுது அங்கு சேகர் சில பல பிரச்சனைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த விஷயம் இவர்களுக்கு முழுசா தெரிஞ்ச பொழுது, அந்த சேகருக்கு தெரிஞ்சதற்கு அப்புறம் இந்த கடையில மறுபடியும் வேலைக்கு டீ மாஸ்டர் வேலைக்கு போகும்பொழுது இவன் கேட்கிற அந்த ஆர்டர்கள்லாம் சரியா கொடுக்காம ஒரு மாதிரி வித்தியாசமா வர்றவங்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். பெண் குரல்ல அப்பப்ப பேச ஆரம்பிச்சிருக்கான். உடனடியா இவர்கள் கடையிலிருந்து ஆட்டோவை எடுத்துக்கிட்டு நேரடியா அந்த ரூமுக்கு கொண்டு வந்து அவனை விட்டு கதவை சாத்திட்டு இந்த சங்கரும் அந்த சப்பளை பார்க்குற அந்த பையனும் அங்கேயே தங்குறாங்க. இரவு நேரம் பார்க்குறாங்கல்ல, அவர்களை வந்து டியூட்டியை கண்டினியூ பண்ணிக்க சொல்லிட்டு இவர்கள் 2 பேருமே மாலை 4 மணிலேருந்து இந்த சேகரை உள்ள வச்சுட்டு இவங்க 2 பேருமே வீட்டுக்கு காவலா இருக்காங்க. இவங்க ஊர்ல இருந்து அவங்க சித்தப்பாவும் மாமாவும் மாலை 6 மணிக்கு வர்றாங்க. அவங்களும் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சேகரை கூட்டிட்டு இவர்கள் 2 பேருமே ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு நேர பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இவங்க 4 பேரும் புதுக்கோட்டைக்கு போறாங்க. இந்த சப்பளை பார்க்குற பையன் மறுபடியும் கடைக்கு போயிடறான். இந்த சேகர், இந்த சங்கர், அவங்க சித்தப்பா, அவங்க மாமா, இவங்க 4 பேரும் போறாங்க. இவங்க 4 பேரும் பஸ்ல போகும்பொழுதே அவங்க மாமா கிட்ட இங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்படி அவர்கள் நேர போய் வீட்டுல இறங்கின உடனே கிட்டத்தட்ட இரவு 2-3 மணிக்கெல்லாம் போயிடுறாங்க. போனதற்கு அப்புறம் காலையில முதல் வேலையா அனைவரும் தன்னோட குலதெய்வமான அந்த கருப்பசாமி கோயிலுக்கு கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது இந்த சேகர் அந்த இடத்துல ஆணி அடிச்சது மாதிரி அப்படியே உட்கார்ந்திருக்கான். அந்த இடத்தை விட்டு சுத்தமா அசையவே இல்லை. எல்லாரும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க, ஆனா முடியல. உடனடியா மறுபடியும் காரை வர வச்சு, கிட்டத்தட்ட பக்கத்துல தான் கோவில் இருக்கு, ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு கார் ஒன்று ஏற்பாடு பண்ணி அந்த காரை வர வச்சு அந்த கிராமத்தை சேர்ந்த நிறைய ஆண்கள், சின்ன பசங்க அவனை மல்லு கட்டி குண்டு கட்ட அப்படியே தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு அப்படியே அமுத்தி தாங்க கோயில கொண்டே இறக்கிருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டே இறக்கிருக்காங்க. அப்படி போய் இறங்கினவனே பெரிய கருப்பசாமி கோயிலுங்க, 3 அரச மரம் அப்படியே போத்துனது மாதிரி அப்படியே கீழே நல்ல நிழலாவும், பக்கத்துல சின்னதா ஒரு சிவன் சன்னதி, நந்திய பெருமான், பக்கத்துல விநாயகர் மற்றும் மூல தெய்வமா பெரிய கருப்பண்ண சுவாமி இருந்திருக்காருங்க. அவருக்கு தாங்க பூஜை செய்யறவர். கிட்டத்தட்ட ஒரு 6-7 அடி உயரத்துல அந்த பூசாரி
சடமுடி தொங்குனபடி சடாமுடியோட கழுத்துல பெரிய பெரிய ருத்ராட்ச மாலையோட நல்ல விசேஷமான கோயிலாங்க. வெள்ளி செவ்வாய் நல்ல விசேஷமா இருக்குமா. நல்ல பேர் போனவரும் கூட. அந்த கருப்பசாமி கோயில் அவங்களுக்கு குலதெய்வமும் கூட. அங்கு போய் இறக்குன உடனே இந்த சேகர் ஒரே ஆட்டமா ஆட ஆரம்பிக்கிறான். இந்த பூசாரி நேர இறங்கி வந்தவர் கையில பெரம்பெடுத்துக்கிட்டு விபூதி எடுத்து அவன் மேல பூசி நீ யாருப்பா என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பூசாரியும் உள்ளூர் தானே, இவருக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி விஷயம் பையனை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னோன்னே அந்த பூசாரி இவன் தலையில விபூதி அடிச்சு நீ யாரு என்ன எதற்காக இவன் மேல வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சேகரோட உடம்புல வந்த அந்த பெண் ஆக்ரோஷமா ஆடுது. அவனோட உடம்புல ஆடுன அந்த பெண் தன்னோட பேரு மீனான்னு மட்டும் சொல்லியிருக்கா. தனக்கு சொந்த ஊர் திருச்சி பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இப்ப எதுக்கு இவனோட உடம்புல வந்த, நீ ஏன் இறந்ததற்கு அப்புறம் எதுக்கு இவனோட உடம்புல வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி கேட்கும் பொழுது அந்த பெண், நான் என் கூட வேலை பார்க்குற ஒருத்தனை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அவன் கடைசி நேரத்துல என்ன கலட்டி விட்டுட்டு வேற ஒருத்தையை கைப்பிடிச்சான். அதை தாங்க முடியாம தான் நான் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டேன். நான் எங்கேயும் போக முடியாம அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இவங்க வந்தாங்க. இவனை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இவன் என்னோட காதலன் மாதிரியே இருந்தான். நான் இவன் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவன் கூடவே என்னை விட்டுருங்க அப்படின்னு அவன் வாயால ஒரு பெண்ணோட குரலை அழுதுகிட்டு சொல்லுதுங்க. காதலன் மேல இருந்த அனைத்து ஆசையும் இவனை என்னோட காதலனா எடுத்துக்கிட்டு இவன் கூட நான் வாழ்ந்துறேன். இவனையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், அவனையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். என்ன அப்படியே விட்டுருங்க. என்ன இவனோட உடம்புல இருந்து விரட்ட நினைச்சீங்கன்னா இவன் உயிரை நான் எடுத்துக்கிட்டே போயிருவேன் அப்படின்னு கருப்பசாமி வாசல்ல இருந்து சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த கருப்பசாமி பூசாரி ஒரே சத்தம், டேய் எங்க வந்து என்ன பேசுற அப்படின்னு அவர் மேல கருப்பசாமி அருள் வந்து இறங்கி ஆடி பெரம்பெடுத்து வெளாசுறாரு. வெளாசிட்டு விபூதியை போட்டுட்டு ஒரு கையால அவனோட தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு, இப்ப இவனோட உடம்புல இருந்து மரியாதையா நீ போறியா, உன்னை நான் அழிச்சிரவா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சேகரோட உடம்புல இருந்த அந்த பெண்ணோட ஆன்மா அப்படியே கத்தி கதறி துடிச்சு, கையெடுங்க ஐயா கையெடுங்க, நான் போயிடுறேன்னு அப்படியே அழுது கூப்பாடு போட்டு அங்க ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன இப்பவே போங்கன்னா நான் எந்த வழியில போவேன், எப்படி போவேன், எனக்கு திக்கும் தெரியல திசையும் தெரியல, நான் எப்படி போவேன், என்னோட இடத்துலயே என்னை கொண்டே விட்டுருங்க, உன்னோட இடம்னா எது அப்படின்னு அந்த பூசாரி ஆடிக்கிட்டே கேட்கும் பொழுது, இவனை எங்க பிடிச்சனோ அங்கேயே என்னை கொண்டே விட்டுருங்க, அங்கேயே நான் இருந்துக்கிறேன், இனிமே இவனோட உடம்புல நான் வரமாட்டேன், தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு அந்த ஆன்மா சொன்ன உடனே இந்த கருப்பசாமி ஆடினவரும் சரி அதன்படியே செய்யறேன், அப்படியே நீ போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமாவையும் இந்த சங்கரையும் மறுபடியும் கூப்பிட்டு, இந்த பூசாரி அருள் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த மாமாவையும் இந்த சங்கரையும் கூப்பிடுறாரு. சங்கரையும் கூப்பிட்டு ஒரு பந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொல்லிட்டு அந்த பந்து மல்லிகைப்பூல சில பல பூஜைகள்லாம் பண்ணி அந்த மல்லிகைப்பூவை ஒரு ஓலை கொட்டான்ல வச்சு மறுபடியும் இவனுக்கு சில பல பூஜைகள்லாம் பண்ணி பெரம்பு மூலியமா அந்த மல்லிகைப்பூ கொட்டானுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் மாதிரி பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்ணி அவனோட உடம்புல இருந்த அந்த ஆன்மாவை அப்படியே பிடிச்சி இந்த மல்லிகைப்பூ கொட்டான்ல அடைச்சிருக்காருங்க. அடைச்சு இந்த மல்லிகைப்பூ கொட்டானை இந்த சங்கர் கையில கொடுத்து, உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு காவலா கருப்பை நான் வருவேன், பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு துணையா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாமா 2 பேரையும் அன்றைக்கு ஃபுல்லா அந்த கொட்டானை கோயிலில் வச்சுட்டு இரவு நேரம் கிளம்பி அதிகாலை 6 மணிக்குள்ள அந்த இடத்துக்கு போயிருங்க. அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் இந்த பூவை போட்டுட்டு நீங்க திரும்பி வந்துருங்கப்பா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, கருப்பனை நம்பி போ அப்படின்னு அதற்கப்புறம் இந்த சங்கரும் அவங்க மாமாவும் மறுபடியும் அந்த பூக்கொட்டானை எடுத்துக்கிட்டு நேர சேலம் நோக்கி போறாங்க. சேலம் நோக்கி போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி இவர்கள் ஆட்டோ எடுத்து அந்த வீட்டுக்கு போய் இவர்களோட உடமையை முதல்ல எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் இந்த பூக்கொட்டானை உள்ள வச்சுட்டு கதவை லாக் பண்ணிட்டு இவர்கள் மறுபடியும் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட நாங்க வீட்டை காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா ஏது அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கேட்கும்பொழுது, இங்க நடந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொன்னா சங்கடப்படுவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இல்ல அவனுக்கு உடம்பு சரியில்லை ஊருக்கு போயிட்டான், நான் கம்பெனி ரூம்லேயே தங்கிக்குவேன், அதனால நான் காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அட்வான்ஸை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல தம்பி நான் கடையில் வந்து அட்வான்ஸை கொடுத்துறேன் அப்படின்னு அவர் சொன்னதற்கப்புறம் அங்கே வேலைக்கு வரல. இவன் புதுக்கோட்டையிலே வேலை பார்த்தான். அதற்கப்புறம் அவனுக்கும் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இப்போ நான் சொந்தமா பேக்கரி வச்சிருக்கேன். இந்த விஷயத்தை ஒண்ணு விடாம அப்படியே சொன்ன அந்த சங்கருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நண்பர்களே இந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் எப்படி இருந்துச்சு, அந்த கருப்பனோட ஆட்டம் எப்படி இருந்துச்சு, அந்த இளம்பெண் மோகினியா மாறி அந்த சேகரை ஆட்கொண்டு அந்த சேகரையே ஒரு ஆட்டம் ஆட்டி, அதுவும் இல்லாம இந்த சம்பவத்தை சொன்ன அந்த சங்கரையும் உண்டுல்லைன்னு அந்த ஆன்மா பண்ணியிருக்குங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நண்பர்களே, நீங்க நமது சேனலுக்கு புதியவரா இருந்தா, நீங்க அமானுஷ்யம் அதிபயங்கரம் பேய் சம்பவங்கள் கேட்க மிகவும் பிரியமுள்ளவரா இருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.